அனைவருக்கும் வணக்கம். இன்று இன்றைக்கான கேள்வி வந்து, சாத்வீக குணம் வந்தால் தான் குணாதீதனாக முடியும். சித்தம் சுத்தமாக இருந்தால் தான் ஞானத்தை அனுபவிக்க முடியும் என்ற ஒரு விஷயம் வேதத்துல சொல்லியிருக்கு. அதே வேதம் இன்னொன்னு சொல்லுது. சித்தம் சுத்தமடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை பயில வேண்டும். என்னய்யா சொல்ற? ஞானத்தை எவ்வளவுதான் பயின்றாலும், சாத்வீக குணம் இருந்தால் தான் அந்த ஞானம் வேலை செய்யுங்கிற. ஆனா, அந்த சாத்வீக குணத்துக்கு என்ன செய்யறதுன்னா, ஞானத்த பயிலுங்கிற. என்ன ஒண்ணுமே புரியலையே எனக்கு. இப்போ என் மனசு ஆல்ரெடி கரப்ட் ஆயிடுச்சு இப்போ. இப்ப கம்ப்ளீட்லி கரப்ஷன்ல இருக்கேன் நான். சரியா? ஃபுல் ஈகோ அண்ட் ஃபுல் அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நான் இருக்கேன். வென் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். இப்ப நான் என்ன பண்றது? நீ இப்படி இருந்தேன்னா, நீ ஞானத்தை கற்றுக்கொண்டு சத்சங்கத்துக்கு போ, ஞானத்த கத்துக்கோ. அதன் மூலியமாக உன் சித்தத்தை சுத்தப்படுத்து என்கிறாய். அப்படின்னு சொல்லும்போதே, உன் சித்தம் சுத்தமா இல்லைன்னா ஞானம் ஏறவே ஏறாது. டேய் என்னடா சொல்ற? சித்தம் வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்டான்னா ஞானத்த கேளுங்கிற. ஞானத்த கேட்க வந்தா, உன் சித்தம் இவ்வளவு அழுக்கா இருந்தா நான் சொன்னது என்ன புரியும் அப்படிங்கிற. இன்னும் முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது உருப்படியா சொல்லு. என்ற ஒரு கேள்வியை இன்றைக்காக நாம் எடுத்திருக்கின்றோம். ஒரு சுவாரஸ்யத்திற்காக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான் என்று. வேற யாரும் இல்ல. ChatGPT இந்த மாதிரி ஏஐஸ் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்களா? அவங்களோட பொழுது போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு விடை கிடைக்குமாறு அவரிடம் கேட்டேன். சரியா? அவன் சும்மானா அவன் வந்து வேதத்துல எக்ஸ்பர்ட் வேற. அவனுக்கு தெரியாத புக்ஸாவும் கிடையாது. அங்க இருந்து கொண்டு வர்றான், இங்க இருந்து கொண்டு வர்றான். சித்தம் சுத்தம் அடைய வேண்டும். நீ சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறான். என்ன உண்மை? சித்தமானால் தான் ஞானம் வந்து அனுபவத்துக்கு வரும். சரி. அப்புறம் ஞானம் ஏறினால் தான் சித்தம் சுத்தமாகும். டேய் லூசு 2 கான்ட்ராவர்சியா இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். பட் நீ வந்துட்டு 2 உண்மைங்கிற. ஹவ் குட் தி 2 கான்ட்ராவர்சியல் ஃபேக்ட்ஸ் கேன் பி ட்ரூ? அப்படின்னு கேட்டதும் மெதுவா வந்து யோசிக்க ஆரம்பிச்சான். அட இல்லப்பா, அந்த தத்துவ ஞானம் ஏறது இருக்கட்டும். முதலில் சித்தம் சுத்தமாக வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது என்னது? சேவை, அதாவது நற்காரியங்களை செய்வது. நிஷித்த கர்மங்களை ஒதுக்கிவிட்டு நல்ல காரியங்களா செஞ்சுட்டே வரணும். இதை நீ பண்ணிட்டே வந்தேன்னா உன் சித்தம் சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. உனக்கு நான் யாருன்னு புரிஞ்சது சாவாசமா புரியட்டும். இப்போதைக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய சித்தத்தை சுத்தமாக்குறதுக்கு நீ வந்து நல் காரியங்களில் ஈடுபடு. அதாவது நிஷித்த கர்மங்களை விட்டு ஒண்ணும் இல்லைங்க, திருடாத, கொள்ளையடிக்காத, கொலை பண்ணாத. ஸோ இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் போகாம நீ வந்து நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணு என்று சொல்லியிருக்கிறது என்று என் நண்பன் சொன்னானா. உடனே அவனிடம் கேட்டேன், ஏண்டா என் சித்தம் ஃபுல்லா கரெக்டா இருக்கு, ஃபுல் ஈகோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து, அதாவது ஒரு திருடன்ட்ட, கொள்ளையடிக்கிறவன்ட்ட, கொலை பண்றவன் கிட்ட வந்து நீ கொலை பண்ணாத, நீ திருடாத, நீ நல்லவனா மாறிடுவ. லூசு பயிரே, நான் நல்லவனா மாறுவதற்கு என்ன செய்யறதுன்னு கேட்டா, நீ இதெல்லாம் பண்ணாம இருந்தா நான் நல்லவன் ஆயிடுவேன் எனக்கு தெரியாதா? என்ன கேள்வி கேட்கிற? ஹவ் இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ? எப்படிடா? என் சித்தம் ஆல்ரெடி கரப்டடா இருக்கு. என் சித்தம் கரப்டடா இருக்கும்போது நான் எப்படி நல்ல விஷயங்களை பண்ண முடியும் என்று நான் அவனிடத்தில் கேட்டேன். நீ சொல்றதும் உண்மைதான். சித்தம் சுத்தமா இருந்தாதான் வந்து நற்காரியங்களில் ஈடுபட முடியும். ஆனாலும் வந்து வேதங்கள் அதை சொல்லியிருக்கின்றன என்று சொன்னேன். எனக்கு அக்செப்டபிள் இல்ல, வேற ஏதாவது சொல்லு அப்படின்ட்டான். உடனே அதான் நம்ம ஞானேஸ்வரியில இருந்து எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்குல்ல. கர்மயோகம் சித்த சுத்தத்தை கொடுக்கும் என்று வேதங்கள் சொல்லி இருக்கின்றன அப்படின்னு கர்மயோகத்தை கொண்டு வந்துட்டான். கர்மயோகமா? என்னப்பா கர்மயோகம் என்ன சொல்லுது? பலனையே எதிர்பார்க்காம நீ கர்மத்தை பண்ணு அப்படின்னா இந்த கரப்டட் மைண்டால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஜீரணிக்கத்தான் முடியுமா? நான் பண்றதே ரிசல்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சுயநலத்துக்காக என்னத்தையோ ஒன்றுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து எதையுமே எதிர்பார்க்க. நீ முதல்ல சொன்ன அந்த நற்காரியம், அந்த சேவை மாதிரி தானே இதுவும் வருது. இப்ப புதுசா வந்து கர்மயோகம் என சித்தத்தை சுத்தப்படுத்திருங்கிறேன். நீ கரப்டட் மைண்டுப்பா. கரப்டட் மைண்டுக்கு என்னப்பா சுத்தப்படுத்துறதுக்கு என்னப்பா வழின்னு கேட்டுட்டு இருக்கேன்.
நீ என்ன மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவன் கூட எப்படி வேணா திட்டி கூட பேசலாம். அவன் ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட பேசுவான் இல்லையா? பேசினோன்னு இல்ல அது அப்படிதான் பண்ணணும், வேற வழி இல்லை இல்ல என்று மறுபடியும் அது சொல்லி கொண்டிருந்தது. நோ நோ ஐ டோன்ட் திங்க் தட் ஒரு கரப்டட் மைண்ட் கிட்ட நீ பலனை எதிர்பார்க்காம பண்ணு அப்படின்னு சொன்னா அதை எனக்கு என்னமோ டைஜஸ்ட் பண்ண முடியும்னு தோணலை. நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் கடமையாற்ற வேண்டும். கர்மயோகத்தில் கொண்டு கண்ணன் சொல்றான். என்னப்பா நான் செய்கிறேன் என்ற பாவம் என்ன, என்கிட்ட ஈகோ தலைக்கு மேல இருக்கு. நீ நான் ஈகோ இல்லாம பண்ணு. என்ன இது கேள்வி? கர்மயோகம் பண்ணா சித்த சுத்தம் ஆகுங்கிற கர்மயோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்க? மறுபடியும் ஈகோவை தூக்கு, ஆசை இல்லாம பண்ணும். டே ஆசையும் ஈகோவும் வச்சிருக்கிறதுக்கு பேரு தானே கரப்டட் மைண்டு. இப்ப என் மைண்டை நான் ரிலீவ் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா, இல்ல நான் ரொம்ப கெட்டவனா இருக்கேன், நான் நல்லவனா, அதுக்கு வழி சொல்லு, நீ நல்லவனா இரு. என்ன பதில்றா இது? ஏதாவது உருப்படியா நீ பதில் சொல்றியா நீ என்று நான் கேட்டேன். சரியா? உடனே நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஏங்க மனமா சூழலா என்று புரிந்த வினாடியே நாங்கள் நான் தான் காரணம் என்று நினைத்தோமா இல்லையா? நினைத்த மாத்திரத்தில் எங்கள் அது அகங்காரம் அழியுதுல. நான் அடுத்தவனை சுட்டி காட்டிட்டே இருக்கிற வரைக்கும் ஈகோ. இப்ப குற்றத்தை என் மேல பார்க்க ஆரம்பிச்சிடும் போதே ஈகோ டெஸ்ட்ராய் ஆகுறது இல்ல. நீங்க மனமா சூழால புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா என்னைக்கு குற்றத்தை உங்க மேல பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஐ டோன்ட் திங்க் சோ. இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்களை குற்றம் பண்ணி தான் பேசிட்டு இருக்கீங்க. மனமா சூழலா புரிந்தது என்று ஒத்துக்கொள்கிறாலும் சித்தம் சுத்தம் இல்லாத காரணத்தினால் எங்கே உங்கள் குற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள்? அப்கோர்ஸ் தெரியும் தான், ஃப்ரெண்ட்லி கேம், பெட் கேம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீங்கள் நண்பர்களாக நினைத்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம், உங்களுக்கு தெரியும். ஆனா சித்தம் சுத்தமா இருந்தா தானே எல்லாத்தையும் ஃப்ரெண்டா பார்க்க முடியும். நம்ம அதுல எக்ஸ்ட்ரீமா பேசியிருப்போம். எனிமியே வந்தாலும் நீ ஃப்ரெண்டா பாரு என்றெல்லாம் சொல்ல முடியுங்க. நீங்களும் எல்லாம் கேட்டுக்கிட்டே தான். சித்தம் சுத்தம் இல்லாத காரணத்தினால ஃப்ரெண்டே நாங்க ஃப்ரெண்டா பார்க்க முடியல, அப்புறம் எனிமியா போயிட்டு எங்க இருந்து ஃப்ரெண்டா பாக்குறது என்று தானே வந்தது. நீ அடுத்து ஆல் இஸ் டேஸ்ட். ஏன் நீ உணவிலே அனைத்தையும் சுவையாக உண்ணவில்லையா? எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் அனைத்தையும் சுவை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படியே உன் மனதை படிப்படியாக சமபாவனைக்கு பழக்கு. அனைத்தையும் ஒரு சுவையாக சுவைக்க முயற்சி செய். இப்படி செய்தால் உன் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உன் அகங்காரம் வெளியே வந்துவிடும் என்று நீங்கள் காட்டினீர்களே. ஆமா, காட்டினேன் தான். எல்லாரும் வெற்றி தோல்வியும் ஒன்னா பாக்குறீங்களா? புகழையும் இகழையும் ஒன்னா பாக்குறீங்களா? இன்னைக்கும் லுக்கிங் குட்ல அழுதுட்டு தானே இருக்கும். அட இகலை நீ புகழை போல் நேசிக்க ஆரம்பித்து விட்டாயா என்று கேட்டால் இன்னும் இல்லைன்னு தானம்மா சொல்றீங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, சுத்தமா இல்லைன்னா எப்படி ஃபாலோ பண்றது? சொல்லலாம், நீ அப்படி இரு, இப்படி இரு, இப்படி இரு. ஈகோல இருக்க, ஈகோ இல்லாம இரு. ஈகோ இல்லாம இருன்னு சொல்லலாங்க, அதை நானும் புரிஞ்சுக்கலாங்க. பட் முடியல இல்ல என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டு வந்தோம். கேள்வியை கேட்டு கேள்வியே நீ திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க. எத்தனை பேர் உள்ள புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு பதில் தெரியாது, அதனால கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன். சரியா? சோ உண்மையில் எனக்கு பெருசா பதில் தெரியல. ஆனா என் பதில சொன்னாலும் யாரும் டைஜஸ்ட் பண்ண போறதும் இல்லை. இருந்தாலும் எனக்கு யாவது பேசணுமே அப்படின்னு சொல்றேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குவாங்க. ஓகேவா? சரி, இப்ப கேள்வியை முடிச்சிட்டேன் நான். அப்ப இதுக்கு தீர்வே இல்லையா? தீர்வு இருக்கா இல்லையா என்று கேட்டால் எனக்கு தோன்றிய தீர்வு என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இங்க இருக்கிறதே நான் மட்டும்தான். அனைத்தும் ஞானிகளே. இங்க ஞானம் அஞ்ஞானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது எல்லாமே ஃபன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் என்னால இதுக்கு விடை காணவே முடிந்தது. பாரமார்த்திக சத்தம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை உண்மை தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான் மட்டுமே இருக்கின்றேன், சத்தியமாக இருக்கின்றேன், ஞானமயமாக இருக்கின்றேன், ஆனந்தமயமாக இருக்கின்றேன். பிறகு தத்துவ ரஜோ தமோ குணங்கள் என்ற வேடங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். சில வேடங்களில் தத்துவத்துக்கு வருவது போல் முயற்சி எடுக்கும் வேடத்தில் இருக்கின்றேன். சில வேடங்களில் குருவாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது போல் ஒரு வேடங்களில் இருக்கின்றேன். அத்தனையும் இங்கே வேடங்களாகத்தான் இருக்கின்றது. எந்தெந்த வேஷத்தை போட்டு யார் யார் ஆடணுமோ அப்படி எப்படி ஆடிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அனைத்தும் உணர்ந்து தெளிந்து புரிந்தே அனைத்தையும் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று வந்த பிறகு இந்த கேள்வி அர்த்தமற்ற கேள்வி என்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டது. சரியா? ஏன் அப்படின்னா,
ஞானம் நாம எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, பிறந்த குழந்தைக்கும் ஈவன் கிரிமினல்ஸுக்கும் இந்த ஞான வாசனையே இல்லாதவனுக்கும் கூட எது சரி எது தவறு என்று தெரியும். எது தவறு எது சரி என்று தெரிந்த பிறகேதான் அவன் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு நான் சொல்லவா வேணும்? சோ அனைத்தையும் அறிந்தவர்கள் நீங்கள். ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக் கொண்டு அதில் அதில் இருக்கும்போது அதை நாம் தவறு என்று சொல்வதற்கோ, அது சும்மா நம்ம ஃபன்னுக்காக நம்ம இப்ப நான் கேள்வி கேட்டேன். உங்களை எல்லாம் திட்டுற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக, கேமுக்காக. ஏன்னா எல்லாரும் அனைத்தும் தெரிந்து, புரிந்து, தெளிந்து எல்லாம் ஞானத்துல இருந்து கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் சும்மா ஜாலிக்காக நானும் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன். நீங்களும் இல்லைன்னா நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முயற்சித்துக் கொண்டு சாத்வீக குணத்தில் எங்களுக்கு 10, 20 ஆச்சு, 30 ஆச்சு, வந்து கொண்டு இருக்கிறதே என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பட் இன்ஸ்டன்டா இப்போ இந்த கணம் நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும் என்பதுதானே ஃபேக்ட். அப்போ ஞானம் வந்தா இது வருமா, இது வந்தா அது வருமா என்று நான் இந்த விவகாரத்துல பேசிட்டு இருக்கும்போது, அந்த விவகாரங்கிறதே பொய், இந்த உலகம்ங்கிறதே மாய. சோ இங்கே அஜ்ஞானிகளாக வேஷம் தரித்திருப்பது வெறும் வேஷம். ஒருத்தன் குரு மாதிரி வேஷம் போட்டிருக்கிறதும் வேஷம். இங்கே எல்லாமே சும்மா நாச்சரில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை என்னன்னா, உண்மை அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் ஞானமே, இங்க அஜ்ஞானம் என்று எதுவுமே இல்லை என்பதுதான் சாஸ்வதமான உண்மை. மற்றவை எல்லாமே இங்கே நடிப்பு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கேள்வி என்பது அர்த்தமற்ற கேள்வியாக இருக்கும். ஆதலால் இதற்கு விடை காண முடியவில்லை என்பதாக என் மனதை நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். இதுதான் ஆன்சர். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஹேவ் டைஜஸ்டட். நீங்க தான் சொல்லணும்.